ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்லேயே இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், பைப்லைனிங். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைனிங்னா, ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு 4 செட்டு துணியை பார்த்தீங்கன்னா ட்ரையிங் வாஷிங் பண்ணணும், அடுத்து ட்ரையிங் பண்ணணும், அடுத்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செட்டு துணிக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி என்னோட 2வது செட்டு துணிக்கும் 1.5 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி 3வது செட்டுக்கும் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாத்துக்குமே ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒரு அசீம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு செட்டுக்கு எனக்கு வந்து ட்ரையிங்க் ஆகுது, அதாவது வாஷிங்க் ஆகுது, அடுத்து ட்ரையிங், அடுத்து ஃபோல்டிங்கு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு செட்டுக்கும் 1.5 hour ஆகுது. ஸோ இப்போ நான் 4 செட்டு பண்ணும்போது எனக்கு 6 மணிலேருந்து மிட் நைட் 12 o'clock வரைக்கும் ஆகும். ஸோ ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு செட்டு துணியில் எடுத்து அதை வந்து வாஷிங் பண்ணிட்டு அடுத்து அதை ட்ரையிங் பண்ணிட்டு அடுத்த ஃபோல்டு பண்ணும். ஸோ இப்போ ட்ரையிங் பண்ணுறதும் வாஷிங் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மிஷின்குள்ளே போட்டால் அது பாட்டுக்கு ஆக்கிட்டு இருக்க போகுது. நான் கம்பெனி அடுத்தது ஃபோல்டிங் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு மொத்தம் 6 hours டைம் ஆகுது 4 செட்டு துணிக்கு. ஸோ இதையே நான் வந்து இன்னும் ரொம்ப டைம் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு பாருங்க இங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் செட்டு துணி வந்து ஃபர்ஸ்ட் நான் வாஷிங்கில் போடுறேன். அடுத்தது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes வாஷிங்கில் போடுறேன். அடுத்தது வந்து செட் ஏழையே, அதாவது ஃபர்ஸ்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த 40 minutes பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ட்ரையிங்கில் போடுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 30 minutes கழிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஏவோட துணி பார்த்தீங்கன்னா ட்ரையிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வாஷிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது இங்கே பாருங்க, இப்போ வந்து இங்கே வாஷிங் நடக்குது, அடுத்து ட்ரையிங், அடுத்து ஃபோல்டிங். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே 30 minutes வாஷிங் முடிஞ்சுன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து வாஷிங் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கிற அந்த டைமை வந்து நான் ஏன் விடணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த 40 minutes ட்ரையிங் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற 30 minutes நான் வந்து வாஷிங் போடலாம்ல. ஸோ அதே மாதிரி நான் அடுத்து எனக்கு வந்து இந்த ட்ரையிங் முடிஞ்ச வாட்டி எனக்கு அடுத்து ட்ரையிங் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அடுத்த ட்ரையிங் அடுத்த 40 minutes அடுத்த ட்ரையிங் போடலாம். அதே மாதிரி தான். ஸோ டைம் வந்து அந்த ஃபேஸோட டைம் பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்கும்போது அடுத்த ஃபேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம பைப்லைனிங்னா இதுதான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா, அதாவது வாஷிங் ஏன் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து ட்ரையிங் ஏன் நடக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஏன் நடக்கும். ஸோ இப்போ ட்ரையிங் ஏன் நடந்துட்டு இருக்கும்போது பிஏ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்தது தென் சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கான்செப்டில் நம்மகிட்ட மொத்தம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரன் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச், அதாவது என்னோட மெமரியில இருந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம சிபியூக்கு தரது, நீ இந்த வேலையை பண்ண, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் நடக்கும், ஐஎஃப், அதாவது மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிற ஃபேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட்னா என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரியில இருந்து, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், எந்தெந்த மெமரிலாம் உனக்கு தேவைப்படுது, எந்தெந்த ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படுது, அதை வந்து எந்தெந்த ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து எடுக்கணும், எந்தெந்த ரெஜிஸ்டர்ஸ்க்கு தரணும் அப்படிங்கிறத டீகோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் ஃபேஸ் நடக்கும். அடுத்தது இஎக்ஸ்னா என்னன்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸ், எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட்னா என்னன்னா இப்போ கிடைச்ச டேட்டா அந்த ஆப்பரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏஎல்யூ ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, லைக் இந்த அடிஷன், சப்ராக்ஷன், கம்பேரிசன், லைக் இது மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது வந்து மெமரி ஆக்சஸும் வாங்க அதை, அதாவது உங்கள் மெமரியில் வந்து லோட் பண்ணலாம் இல்லை ஸ்டோர் பண்ணலாம் அந்த டேட்டாஸை, அதான் என்ன மெமரி ஃபேஸ். அடுத்து டபிள்யூபிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ரைட் பேக். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சு நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் ரெஜிஸ்டர்ஸில் எழுதலாம் இல்லை ஏதாவது ஒரு மெமரியில் இருந்தது தான் இந்த ரைட் பேக், டபிள்யூபி ஃபேஸ். ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி பைப்லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் 1. ஸோ இப்போ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் நடந்துட்டு இருக்கு, அடுத்து டீகோட் நடக்குது, அடுத்து எக்ஸிக்யூட், அடுத்து அடுத்து ரைட் பேக் நடக்குது. ஸோ
இது வந்து என்னோட சைக்கிள் சைக்கிள் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சைக்கிள் 2, சைக்கிள் 3, சைக்கிள் 4, சைக்கிள் 6, சைக்கிள் 7, சைக்கிள் 8. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னோட ஃபெச் ஃபேஸ் முடிஞ்சா அப்புறம் வந்து என்னோட சைக்கிள் 2ல பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் 2க்கு. ஸோ அப்போ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடு முடிஞ்ச வாட்டி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடு அந்த அது நடக்கிற ஆப்ரேஷன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த டீகோட் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எந்தெந்த ஸ்டேஜ் எந்தெந்த ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கோ அடுத்தடுத்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைப்லைனிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து இப்போ ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதுவே நான் வந்து பைப்லைனிங் போடாமல் இது வந்து இப்போ நடந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்க, ஐஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சிங் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட், அதாவது அடுத்தது எக்ஸிக்யூட் ஃபேஸு, அடுத்தது மெம், அடுத்தது ரைட் பேக். ஸோ இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா 5 சைக்கிள்ஸ் ஆகுது. தென் அடுத்தது நான் பைப்லைனிங்கே போடாமல் அடுத்தடுத்து, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து இங்கே வரும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட், எக்ஸிக்யூட். ஸோ இது மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சைக்கிள்ஸ் தேவைப்படுது. ரெண்டே 2 இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ண எனக்கு 10 சைக்கிள் தேவைப்படுது. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைனிங் கான்செப்ட், இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் ஃப்ரீயாக இருந்தால் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் 2க்கு வந்து அந்த ஃபெச்சை நான் தரலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் டீ கோடு ஃப்ரீயாக இருந்தால் அடுத்த இதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் டீ கோட் தரலாம். ஸோ இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது அந்தந்த ஃபேஸஸ்க்கு ஏற்ற ப்ராசஸ் நம்ம கொடுத்தோம்னா, இப்போ இதுக்கு பாருங்கள் நமக்கு மொத்தமாகவே ரெண்டே 2 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ சைக்கிள், 6 சைக்கிள் தான் தேவைப்படுது. ஸோ இது மூலியமாக தான் நம்மளோட, ஸோ நான் உங்களுக்கு டவுட் இருக்கும், அதாவது எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இத்தனை பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷனை இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா பைப்லைனிங் தான். உங்களோட ஃபேஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அடுத்தடுத்த ஃபேஸில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற ப்ராசஸை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில டைம் ஒரே சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே செஞ்சு முடிச்சிடும். அதாவது ரைட் பேக்கிங் நடக்குது, மெம்மு, அடுத்து எக்ஸிக்யூட், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட், ஃபெச். ஸோ ஒரே சைக்கிளில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவுமே இதுக்கு பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைப்லைனிங். தேங்க்யூ ஆல்.